என் தேவாதி தேவனே நன்றி. ராஜாதி ராஜனே நன்றி. சர்வவல்ல எஜமானனே, நீதியுள்ள பிதாவே, இஸ்ரவேலின் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனே, நீரே என்றும் ஜீவனுள்ளவரே. கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் அநாதி தேவனாயிருப்பவர். எங்கள் சேனைகளின் கர்த்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜனே, நீரே நல்லவர், நீரே பெரியவர், நீரே உன்னதர், மெய்யான தேவனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரிதுரலகர ஷிதிரரே, ரிமரலகர தியந்தரோ நன்றி. ஹல்லேலூயா, உயர்ந்தவரே, சிறந்தவரே, நீர் நல்லவரே, நீர் வல்லவரே. அப்பா, உமக்கு நன்றி. மகிமையானவரே, இரக்கமுள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவரே. ரிதுரலகணாஷத்தரோ, நீர் சதா காலமும் வாக்குமாறாதவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய தேவரே, பரிசுத்தத்தே, மகா பரிசுத்தமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனே, கோடான கோடி ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவாதி தேவனே, மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவாதி தேவனே, சாரோடின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிப்பவரே, உமக்கு கோடான கோடான ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாய் ராஜரிகம் பண்ணுபவரே, உமக்கு நன்றி. நன்றி இயேசுவா, கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம்.
கர்த்தாதி கர்த்தரே, எங்களை முன்னறிந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை முற்குறித்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். சமாதான கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, உம்மை ஆராதிக்கிறோம். பரியாரியாகிய தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். உன்னதமான தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம். நீர் மாறாதவர், நீர் எம்மை மறவாதவர். நித்திய ராஜாவே ஸ்தோத்திரம். நீதியின் ராஜாவே, நல்லவரே ஸ்தோத்திரம். ரிதுராலகனா, சர்வலோகத்துக்கு ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்தரே, 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 சேனைகளின் தேவனே, சேனைகளின் கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவாயீரே, எல்லாம் பார்த்து கொள்பவரே ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம், எங்கள் மத்தியில் இருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா, உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா நிசி, யெகோவா சித்கேனோ, யெகோவா ரோஹி, எங்கள் மேய்ப்பரானவரே. யெகோவா எலியோன், யெகோவா மெக்காதேஸ், உன்னதமான மேலான நாமமுடையவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே, இம்மானுவேலரே ஸ்தோத்திரம். உம் நாமம் பலத்த துருகமாயிருக்கிறதே நன்றி. ஊற்றுண்ட பரிமள தைலமே, உமக்கு நன்றி. உயர்ந்த இயேசுவின் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்பமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் வல்லமையில் பெரியவும் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் பயங்கரமும் உள்ளவும் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே, பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். ரிதுராலகனரலகனா, உம்மை ஆராதித்து உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்தி மகிழ்கிறோம். மகிமையில் சிறந்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். பரிசுத்த ஆவியே ஸ்தோத்திரம். சத்திய ஆவியே ஸ்தோத்திரம். கிருபை ஆவியே ஸ்தோத்திரம். அப்பா ஜீவனின் ஆவியே, பிதாவின் ஆவியே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் ஆவியானவரே, பலனுள்ளவரே, பலப்படுத்துபவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, எங்கள் நல்ல ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உம்மை ஆராதிக்கிறோம் ஜீவநதியே, ஜீவ தண்ணீரின் ஊற்றே, உம்மை ஸ்தோத்தரித்து உயர்த்துகிறோம் ஜீவாதிபதியே. ஜீவனும் தீர்காயுசுமானவரே, எங்கள் நித்திய கண்மலையே, ரிதுரலகனஷதரலஹ திஹந்தரி மஹதுருலக மஹத்தோரேஷே, தூமர பஹதூரலகனந்தரி திரேலேலே ஹந்தரோ ஷபரபலகரா. எங்கள் ஞான கண்மலையே, என் மீட்பரே, என் சகாயரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஜெனிப்பித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே, உமக்கு ஸ்தோத்திரம். என் நாயகரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் ரட்சிப்பின் பலனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனும் கீதமுமானவரே, ஸ்தோத்திரம். என் புகலிடமே, என் மகிமையே, என் தயாபரமே, என் மறைவிடமே, என் சுதந்திரமே, என் நேசரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசாரிக்கும் தேவனே, அப்பா எமக்காக பரிந்து பேசுபவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவனே, இஸ்ரவேலின் நம்பிக்கையே, அப்பா உமக்கு நன்றி. ரிமஷதரலகரரா துரிலிரதரகரா, ரிமரா துரோஷபரகரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. யேசுவா, உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே, உமக்கு நன்றி. எல்லா துதிகள மகிமையையும் பாய்களை தாழ்த்தி உம்மை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஃபைவ் விங்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக மறுபடியுமாக அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. அந்த அதிகாலை வேலையில எங்களை தட்டி எழுப்பி உங்களுடைய சமூகத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, முதலாவதாக உங்களுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியும் தேடுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. ஆண்டவரே, இந்த அதிகாலை வேலையில முதலாவது உம்முடைய முகத்தை காணும்படியாக அப்பா எங்களை உங்களுடைய பிரசன்னத்துக்கு நேராக எங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. நீங்க மாறாத தேவனாக இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை கைவிடாத தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சுவாமி நன்றி அப்பா. நீங்க ஒரு குட் காடாக எங்களுக்கு இருக்கிறீங்க அப்பா. நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனே தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் அப்பா வார்த்தை பகுதி உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் தாமே நடத்தும்படியாக கேட்கிறேன் அப்பா. ஆண்டவரை, நீங்க ஒவ்வொரு வார்த்தை மூலமாக பேசுவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய மைட்டி ஹேண்ட்ஸ்ல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென், ஆமென். நம்ம என்னத்தை பத்தி பாக்குறோம்னா, பரிசுத்தமாக வாழ நம்ம எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முயற்சிகளை குறித்து தான் பார்த்து வருகிறோம். மண்டே என்ன பார்த்தோம்னா,
தேவன் வந்து பரிசுத்தராக இருக்கிறாரு. நம்ம பரிசுத்தமா எப்படி வாழ போறோமோ, நம்ம எப்படி முயற்சி செய்ய போகிறோமோ, அதை முயற்சி செய்ய முன்பதாக தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம அறிந்து கொள்ளணும். அவர் வந்து பரிசுத்தராக இருக்கிறாரு. அவருக்கு நிகர் வந்து யாருமே கிடையாது. பரலோகமும் தேவனை வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு தான் வர்ஷிப் பண்றாங்கன்னு பார்த்தோம். ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல பரிசுத்தரா வாழ்ந்தாங்க. அவங்க எந்த தவறுமே செய்யல, பாவம் செய்யாதவரா வாழ்ந்தாங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாங்க. அவங்க நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ற காடாக இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். மற்றும் தேவன் வந்து நம்மள பரிசுத்தமா வாழத்தான் அழைச்சிருக்காங்க. அவங்க வந்து அவரை போல வாழணும், அவரை போல மாறணும் அப்படின்னு தான் தேவன் வந்து நம்மள பரிசுத்தமாக வாழ நம்மள தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம மண்டே பார்த்தோம். நேற்று பார்த்தோம் யோசேப்பு ஐயாட கதையை வந்து நம்ம பார்த்தோம். அவங்க எப்படி அவர் பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, எப்படி பரிசுத்தத்தை காத்து கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவரோட கதையை பேஸ் பண்ணி பரிசுத்தமா நாம் வாழ 2 முக்கிய முயற்சிகளை வந்து நேற்றைய தினம் பார்த்தோம். ஒன்றாவது வந்து நமக்கு வந்து ஃபியர் ஆஃப் காட் இருக்கணும். தேவ பயம் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கணும். தேவன் நம்மள பாக்குறாரு, யாரு இருக்காங்களோ இல்லையோ, நம்மள தேவன் வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய கண்ணு நம்ம மேலதான் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் வந்து நமக்குள்ள இருக்கணும். யோசேப்பு ஐயாக்கு இருந்துச்சு. அந்த தேவ பயம் அவருக்கு இருந்தனாலதான் அவர் பாவத்தை விட்டு ஓடினாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த யோசேப்பு ஐயாக்கு அந்த தேவ பயம் இருந்தனால அவங்க பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. அதே போல நமக்கும் தேவ பயம் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 2வது காரியம், ஒரு பாவ காரியம் வரக்குள்ள நம்ம வந்து ஓடிடணும். flee from temptation அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு 3வது காரியம், 5 காரியம் மொத்தமா இருக்கு. இன்றைக்கு 3 காரியத்தை நம்ம பார்க்கலாம். பரிசுத்தமா வாழ நாம் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முயற்சிகள்ல 3வது காரியம் என்னன்னா, நம்ம பாவத்துக்கு வந்து நோ சொல்லி பழகணும். நம்ம வேணாம், முடியாது அப்படின்னு சொல்ல தயங்கவே கூடாது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 39 verse 10. அவன் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. ஆமென். இதுல பாருங்க, சம்மதிக்கவில்லைன்னு இருக்கு. போத்திபாரின் மனைவி வந்து யோசேப்பை வந்து பாவம் செய்யறதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. நித்தம் அவனை வந்து என்னோட வந்து சயனி அப்படின்னு டார்ச்சர் பண்ணும் போது யோசேப்பு ஐயா வந்து முடியவே முடியாது, அவர் நோ அப்படின்ற வேர்டை வந்து அவனுக்கு மென்ஷன் பண்ணாங்க. என்னால முடியாது, அவர் நோ சொல்றாரு. அவனுக்கு யோசேப்பு ஐயா வந்து பொறுத்த வரைக்கும் போத்திபாரின் மனைவி வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் அவங்கள விட பெரியவங்களா இருக்காங்க. என் தேவன் வந்து போத்திபாரி மனைவியை பார்க்கிலும் பெரியவராக இருக்காரு. அவரு முன்னுக்கு நான் எப்படியும் பாவம் செய்ய முடியும் அப்படின்னு நோ சொல்றாங்க. அந்த நோல வந்து அவர் உறுதியா இருக்கிறாரு. நான் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் உறுதியாக இருக்கிறாங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கலாம். நித்த யோசேப்போட இப்படி பேசி கொண்டு வந்து யோசிப்பு வந்து மனம் மாறல. அவரை கொஞ்சம் கூட அவர் வந்து மனம் மாறவே இல்லை. அவர் யோசிக்கவும் கிடையாது பாவம் செய்யறதுக்கு. அவரோட நோலை வந்து அவர் உறுதியாக அவர் ஃபேமா வந்து நின்றாரு. அவர் சம்மதிக்கவே இல்லை. நம்மளும் பாவத்துக்கு வந்து நோ சொல்லி பழகணும். நோ சொல்றதுக்கு வந்து யோசிக்கவே கூடாது. சில நேரங்கள்ல நம்ம பாவத்துக்கு நோ சொல்றது கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து யாராவது ஒரு பாவம் செய்ய நம்மள கூப்பிடும் போது நம்ம நோ சொல்ல வந்து சில வேளை தயங்குவோம். முடியாது, இல்ல எனக்கு இயலாது அப்படின்னு சொல்ல நம்ம தயங்குவோம். ஏன்னா அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்மளை ஒதுக்கி வச்சிருப்பாங்களோ, நம்மள சேர்த்துக்க மாட்டாங்களோ, அப்படியே கோச்சுக்கிருவாங்களோ அப்படிலாம் நம்ம நினைச்சு சில நேரங்கள்ல வந்து நம்ம வந்து நோ சொல்றது கிடையாது. பாவத்துக்கு எஸ் சொல்லி விழுந்து போறதுக்கு பதிலா பாவத்துக்கு நோ சொல்லி தேவனுக்காக பாட அனுப்பிக்கிறது எவ்வளோ பரவாயில்ல.
நம்ம டெடிகேஷன், சாக்ரிஃபைஸ், நம்ம ஆண்டவருக்காக நம்ம பாவத்தை விட்டுறது, பாவத்துக்கு நோ சொல்ற காரியம் எல்லாவற்றையும் வந்து தேவன் வந்து பாக்குறாங்க. அதுக்கு எல்லாமே ஏற்ற காலத்துல பலன் கொடுக்கிற தேவனாகவும் இருக்காங்க. பாவத்துக்கு நம்ம எஸ் சொல்லிட்டோம்னு வைங்களே, நம்ம வந்து எஸ் சொல்லிட்டா, அந்த ஒரு வேர்டை நம்ம சொல்லிட்டா, பிசாசுக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். அவன் அதை பிடிச்சி அவன் எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு வந்து நம்ம லைஃப்ல வந்து அவன் பண்ணதான் பார்ப்பான். ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒன்று, ஒரு உண்மையான கதை ஒன்று நான் வந்து கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஒரு அக்கா தங்கச்சியும் இருக்காங்க. அக்காவுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடந்து இப்ப எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க. அக்காட ஹஸ்பண்டுக்கு வந்து தங்கச்சி மேல ஒரு கண்ணு. அவங்க தங்கச்சிய வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் ஆகின பிறகு அக்காட ஹஸ்பண்ட் வந்து அக்காட தங்கச்சிய வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. தங்கச்சியும் வந்து அக்காட ஹஸ்பண்ட வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அக்காட ஹஸ்பண்ட் வந்து தங்கச்சிய தனியா கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஒரு தவறான உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் இப்படி பண்ணிருவேன், அப்படி பண்ணிருவேன் அப்படின்னு மிரட்டி வந்து தங்கச்சிய வந்து கூப்பிடுறாங்க. அந்த நேரத்துல அந்த தங்கச்சி வந்து அவங்க பாவத்துக்கு வந்து நோ சொல்லாம அவங்க வந்து எஸ் சொல்லிட்டு அக்காட ஹஸ்பண்டோட ஒரு பாவமான வழிக்கு வந்து அவங்க போறாங்க. அது வந்து ஒரு நாள் 2 நாள்ல பல நாட்கள் வந்து அவங்க அந்த உறவை வந்து தொடர்றாங்க. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வந்து பெரிய பிரச்சனையாகி ஊருக்கெல்லாம் தெரிய வந்து இந்த தங்கச்சி வந்து அந்த வீட்டை விட்டு போயிட்டு தூரமான ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. தூரமான அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. இப்ப கல்யாணம் ஆகி ஒரு கிழமை கூட கிடையாது, அந்த தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து அந்த உண்மையெல்லாம் அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே அவரு சொல்லிட்டாரு, இவங்க கூட என்னால வாழ முடியாது, எனக்கு நான் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. அந்த ஒரு எஸ், அந்த சின்ன ஒரு டெசிஷன், அவங்க பாவத்துக்கு நோ சொல்ல முடியாம அவங்க எஸ் சொல்றாங்க. அந்த ஹார்ட், அந்த எஸ்னால இன்றைக்கு அவங்களோட வாழ்க்கையவே வந்து இழந்து போயிட்டு இருக்காங்க. சோ நம்மளும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் வாலிபராகிய நம்ம வந்து பாவங்களுக்கு வந்து நம்ம நோ சொல்ல வந்து நம்ம வந்து கத்துக்கணும். நோ சொல்ல நம்ம தயங்கவே கூடாது. அது எப்படிப்பட்ட பாவம், அது என்ன பாவம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நோ சொல்லி பழகணும். ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, நம்ம என்னத்த அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போறோமோ, நம்ம என்ன நடந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம யோசிப்பு போல வந்து பாவத்துக்கு நோ சொல்லி பழகணும். தேவனுக்காக எதை வேணாலும் நம்ம இலக்க வந்து ரெடியா இருக்கணும். ஆண்டவருக்காக நான் என்னத்தை வேணாலும் இழப்பேன். யோசிப்பு ஐயா பார்க்கலாம், அவர் எதையுமே யோசிக்கல, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, தேவனுக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன். ஆனா நம்முடைய சுய விருப்பத்துக்காக தேவனை வந்து ஒருபோதுமே நம்ம இழந்துடவே கூடாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 Corinthians chapter 6 verse 12 வந்து ஒருத்தவங்க வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். எல்லாவற்றையும் இந்த உலகத்துல வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து அதிகாரம் வந்து இருக்கு. ஆனா எல்லாமே நமக்கு வந்து செட் ஆகாது. எல்லாமே நமக்கு செட் ஆகுது. இன்னொரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒண்ணு, மேபி சிலவங்களுக்கு வந்து இந்த கதை வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஒரு கிராமத்துல வந்து ஒரு குடும்பம், ஒரு அழகான ஒரு குடும்பம் வந்து வசிச்சு வந்தாங்களாம். அம்மா, அப்பா, பிள்ளைகள் 2 பேர், ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வந்து வாழ்ந்து வந்தாங்களாம். அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்தே தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய பிள்ளைகளாகவே அவங்க வளர்த்து வந்தாங்களாம். இப்ப காலம் செல்ல அந்த பிள்ளைகள் வளர வளர பையனுக்கு வந்து ஒரு 18 வயசு அப்படி ஆகுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் அந்த பையன் வந்து அப்பாட்ட சொன்னாராம், அப்பா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்பா அப்படின்னு சொன்னானாம். அப்பா உடனே சொல்லிட்டாரா, வேணாப்பா நீ போகாது அப்படின்னு சொல்லிட்டாராம்.
அப்ப பையன் சொல்றான்னா, ஏன்பா இப்படி சொல்றீங்க? நான் போயிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நான் மது அருந்த மாட்டேன். நான் போயிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு தான் இருப்பேன். நான் உலக பிரகாரமான பாடல்களுக்கெல்லாம் நான் போயிட்டு டான்ஸ் பண்ண மாட்டேன். நான் அவங்க மாரி இருக்க மாட்டேன். நான் போயிட்டு சும்மா உட்காந்து பார்ப்பேன். அவங்கள வந்து நான் சர்ச்சுக்கு சரி கூட்டிட்டு வரேன். அதுக்காக தான் நான் போறேன் அப்பா அப்படின்னு சொன்னானாம். அப்பா அப்பயே சொன்னாராம், "வேணாம் மகனே, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நீ இப்படி வளரல. அதுக்கெல்லாம் போகாத" அப்படின்னு அப்பா சொன்னாராம். இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த மகனுக்கு பயங்கரமா கோவம் வருதாம். அவன் சொன்னானா, "என்னப்பா நீங்க எல்லாத்துக்கும் வேணாம், இத செய்யாத, அத செய்யாதன்னு நீங்க டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? வேணாம், வேணான்னு எல்லாத்தையும் நான் உங்கட்ட கேட்டு தான் செய்யணுமா?" அ அவன் அவன் வந்து அப்பா சொன்ன வார்த்தைக்கு ஒத்துக்கவே இல்ல. "நான் போறேன்" அப்படின்னு ஒத்த கால்ல நின்னானாம். அம்மாவும், அப்பாவும் இப்படி அவன் கோவப்பட்டத இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதாம். அப்ப அப்பா சொன்னாராம், "சரி மகனே, ஏன்னு கேட்காம நான் சொல்றத இப்ப நீ செய். அடுப்புல போயிட்டு அந்த கறி இருக்கும். விறகெல்லாம் எரிஞ்ச பிறகு வந்து அந்த கறி இருக்கும் தானே, அதெல்லாம் நீ எடுத்துட்டு வா" அப்படின்னு சொன்னாராம். அப்போ மகனும் உடனே போயிட்டு அந்த கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தானாம். அந்த கறி எடுக்கும்போது, அந்த மகனுடைய கையெல்லாம் அழுக்காயிருச்சாம். அவனோட ட்ரெஸ் எல்லாமே கரையாகிருச்சாம். அப்ப அப்பாகிட்ட வந்து வந்தோனே, அப்பாட்ட வந்து கேட்டானா, "ஏன் இந்த கறியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னீங்க?" அப்படின்னு. அப்ப அப்பா சொன்னாராம், "இந்த கறிய நீ எடுக்கும்போது, இந்த கறி வந்து உன்ன வந்து சுடல. அது வந்து உனக்கு வந்து எந்த இதுவுமே செய்யல. அது சுடல. ஆனாலும் இந்த கறி வந்து உன் கை, உன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே கரையாக்கியிருக்கு. இந்த மாரி தான் நீ அந்த பார்ட்டிக்கு போனாலும், அங்க நீ சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். அங்க நீ எதுவுமே செய்யாம இருக்கலாம். ஆனாலும், நீ வந்து அந்த இடத்துக்கு போனாலே, உன்ன வந்து அது கரை ஆக்கிரும். நீ வந்து கரைப்படுத்திக் கொள்ளாத. பாவ காரியத்த நம்ம தூரத்தா இருக்கணும். நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்மளையும் கரைப்படுத்திக்க கூடாது அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த மகனும் உணர்ந்து அப்பாவோட பேச்ச கேட்டுட்டு அவரு போகலையாம். இந்த மாரித்தான் நமக்கும் சில சோதனைகள் வரலாம். நம்மளும் அந்த சோதனைகள மாட்டுப்படக்கூடாது. அ சாம்ஸ் 1:1 சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்த வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஆமென். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நம்ம நடக்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிக்கவே நம்ம கூடாது. பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரவும் கூடாது. துன்மார்க்கர், பாவிகள், அவங்க கூட சேர்ந்தா அவங்கள மாதிரிதான் ஆகிருவோம். சோ நம்ம நோ சொல்லி பழகணும். பாவியோட சேர்ந்து அவங்க வழியில நம்ம போயிட்டு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம சில ட்ரப்ஸ்ல எல்லாம் போயிட்டு மாட்டிக்கொள்ள கூடாது. அவங்க கிறிஸ்துவுக்குள் வாராங்களோ இல்லையோ, நம்ம பாவியோட பாவியா சேர்ந்தா நம்மளும் ஒரு பாவியாகுவோம். ஒருத்தவங்க ரட்சிக்கப்படணும்னா நம்ம செய்யற பெஸ்டான திங் என்னன்னா, அவங்களுக்காக ப்ரே பண்றது. அதுதான் ஒரு பெஸ்ட் திங். அத தவிர அவங்க செய்யற பாவமான காரியத்துக்கு போயிட்டு நம்மளும் ஈடுபட்டு நம்மளையும் நம்ம கரைப்படுத்தி கொள்ள கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 13 to 15. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆமென். ஆமென். தேவன் வந்து பொல்லாங்கினால நம்மள வந்து சோதிக்க மாட்டாரு. அவர் ஒருவரையும் சோதிக்கிறவரும் இல்லை. பாவத்துக்கு நேராக வந்து கர்த்தர் நம்மள நடத்துகிறவரும் கிடையாது. ஏன்னா அவர் பரிசுத்தராக இருக்கிறார். வார்த்தையில சொல்லப்படுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் அப்படின்னு. சுய இச்சை தான் பாவத்துக்கு எஸ் சொல்ல வைக்குது. இச்சைன்னா இங்கிலீஷ்ல வந்து டிசையர் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. டிசையர்னா அது விருப்பம், ஆசை.
இந்த லஸ்ட் அதுதான் பாவத்தை செய்ய வைக்குது. இச்சை கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா. பாவம் நம்மளை இருளுக்கு இழுத்து செல்லும். அந்த இச்சை, அந்த எஸ் தான் கற்பம் தடுத்து அது பாவத்துக்கு நேரா கொண்டு வரும். அது எஸ்ன்ற ஒரு சின்ன ஒரு டிசிஷன் அதுதான் பாவம் செய்யவே தூண்டுகிறதாக இருக்குது. எப்பயுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், நோ ஒரு சின்ன வேர்ட், ஒரு சின்ன டெசிஷனா இருக்கலாம், ஆனா அது ஒரு பெரிய விழுகையில இருந்து நம்மளை காப்பாத்துகிறது அப்படின்னு நம்ம வந்து எப்பயுமே நினைவுல வந்து கொள்ளணும். இதுதான் மூன்றாவது காரியம். பரிசுத்தமாய் வாழ நம்ம எடுக்க வேண்டிய மூன்றாவது முக்கியமான முயற்சி. நம்ம வந்து நோ சொல்லி பழகணும். நான்காவது காரியத்தை பார்க்கலாம். செட் யுவர் ஹார்ட்ஸ் ஆன் திங்ஸ் அபவ். மேலானவைகள் மேல் நம்ம இருதயத்தை வந்து நாட்டணும். எப்பயுமே நம்ம ஃபோக்கஸ் வந்து இந்த உலக காரியத்துல வந்து இருக்கக்கூடாது. மேலான காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்களை வந்து நம்மளுடைய ஃபோக்கஸ்டா இருக்கணும். கொலோசியர் 3 1 5 வரைக்கும் ஒருத்தவங்க வாசிக்கலாம். கொலோசியர் 3 1 வரைக்கும் வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆமேன். ஆமேன். இந்த பூமியில, இந்த உலகத்துல இருக்கிற எதுவுமே நிரந்தரமே கிடையாது. அதனால இந்த பூமியில இருக்க காரியங்கள் மேல நம்ம கண்ணை வைக்க கூடாது. எப்பயுமே நம்ம மேலான காரியம், கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தின் மேல்தான் நம்ம கண்களை வந்து வைக்கணும். இந்த 5th verse 5வது வசனத்தை இங்கிலீஷ்ல ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நம்ம பார்த்தோம்னா, so put to death and deprive of power the evil longings of your earthly body with its sensual, self-centered instincts, immorality, impurity, sinful passion, evil desire, and greed, which is a kind of idolatry because it replaces your devotion to God. இந்த வேர்ஸ்ல பார்த்தோம்னா இதுல குறிப்பிடுகிற காரியம் என்னன்னா, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சி, விக்கிராராதனை, பொருளாசை எல்லாமே ஈவில் லாங்கிங் ஆஃப் யுவர் எர்த்லி பாடி அப்படின்னு இருக்கு. மாம்சத்துல வரும் அசுத்தமான அது ஒரு வாஞ்சையா இருக்கிறது, ஒரு ஆசை அப்படின்னு இந்த இங்கிலீஷ்ல வந்து போடப்பட்டிருக்கு. கலாத்தியர் 5 21 வரைக்கும் வாசிக்கலாம். கலாத்தியர் 5 வரைக்கும் வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. நம்ம வந்து இந்த உலகத்துல இதெல்லாம் உலகத்து காரியங்கள், இது தேவனிடத்துல இருந்து வராத காரியங்கள் தான். இந்த உலகத்து மாம்சத்தின் காரியங்களை நம்ம நோக்கக்கூடாது. நம்முடைய மாம்சம் வந்து மரிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, மேலானவைகளை நாடணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன், நம்முடைய ஆவி மனுஷன், ஸ்பிரிட் மேனை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பலப்படுத்தணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடணும். மத்தேயு 6:33 படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த மேலான காரியத்தையும் அவருடைய நீதியை வந்து நம்ம வந்து தேடணும். தேவனோட நம்ம அதிகமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்.
தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கணும், ஆராதிக்கணும், அந்நிய பாஷையில நம்ம பேசணும், ஜெபம் பண்ணணும். ஸ்பிரிச்சுவலா நம்ம எவ்வளோ தேவ ராஜ்யத்தை எவ்வளோ தேடுறோமோ, மேலானவைகளை எவ்வளோ நம்ம தேடுறோமோ அவ்வளோ நம்மளுடைய ஆவி மனிதன் வந்து ஸ்ட்ராங் ஆகுறான். அந்த நேரத்துல என்ன ஆகும் தெரியுமா? நம்மளுடைய மாம்சம் மறிக்க ஆரம்பிக்கும். மாம்ச காரியங்கள், டிசைர்ஸ் ஆஃப் ஃபிளஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செத்து போக ஆரம்பிக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருத்தவங்க வாசிக்கலாம். கலாத்தியர் 5:16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆமென். ஆமென். ஆவியானவருக்கு நம்ம எவ்வளவு சரண்டர் பண்ணி எவ்வளவு நம்ம சரண்டர் பண்ணி நம்ம நடக்கிறோமோ அவங்க வந்து நம்ம ஹோலியா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம மாம்ச இச்சையை வந்து நிறைவேற்றாமல் இருப்போம். ஸ்பிரிச்சுவலா இருக்கும் போது நம்ம பாவமான காரியங்களுக்கு வந்து செய்யறது, நம்ம பாவ காரியங்களை விழுகிறதோ பாவம் செய்யறது வந்து வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். நம்ம எப்பயுமே வந்து ஆவி மனுஷனை வந்து நம்ம ஸ்ட்ராங்கா வந்து வச்சுக்கணும். அப்பதான் சுயம் மறிக்கும், நம்முடைய மாம்சமும் மறிக்கும். எப்பயுமே காட் கூட கனெக்ட் ஆயிட்டே இருக்கணும். ஏன்னா பாவம் வாசப்படியில தான் படுத்திருக்குன்னு பைபிள்ல பாக்குறோம். பாவம் வந்து கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃப்குள்ள வாரத்துக்கு, நமக்குள்ள வாரத்துக்கு வந்து பாவம் வந்து வாசப்படியில தான் படுத்திருக்கு. அதனால நம்ம ஆண்டவரோட ஒரு நல்ல உறவுல வந்து எப்பயுமே நம்ம இருக்க வேண்டும். போராட்டமான சூழ்நிலை, பலவீனமான நேரத்திலையும் நம்ம ஆவியானவரை மாத்திரம் பிடிச்சு அவரை மாத்திரம் நம்ம சார்ந்து கொள்ளணும். ஏன்னா வீக்கா இருக்கிற நேரத்துல வந்து பிசாசு நைஸா நம்மளோட லைஃப்ல என்டர் ஆகி நம்மள திசை திருப்ப பார்ப்பான், நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பான். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா ஏசப்பா வந்து 40 நாட்கள் வந்து உபவாசம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட உபவாசம் முடிஞ்ச பிறகு ஏசப்பாக்கு என்ன நடக்குதுன்னா அவருக்கு பசி வருது. அந்த வனாந்திரத்துல அவருக்கு பசிக்குது. அப்ப எவ்வளவு அவரு கஷ்டத்தை போயிருப்பாரு. அப்ப அந்த டைம்ல பிசாசு என்ன பண்றான்னா அவன் வந்து ஏசப்பா வந்து சோதிக்கிறான். ஆனா அந்த பலவீனமான நேரத்துல ஏசப்பா வந்து ஸ்பிரிச்சுவலா இருந்தனால பிசாசினுடைய சோதனைய வந்து அவன் ஜெயிக்கிறான். ஆமென். சோ நம்மளும் எப்பயுமே நம்ம எல்லா சூழ்நிலையுமே நம்மளுடைய ஆவி மனுஷனை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காவே வச்சுக்கணும். நானும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 2 மந்த்ஸ் முன்னுக்கு வந்து நான் ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பாதையில போகும்போது நான் ரொம்ப வீக் ஆனேன். ஸ்பிரிச்சுவலி, மென்டலி, பிசிக்கலி ரொம்ப வீக் ஆகி ரொம்பவே ஒரு நொந்த ஒரு ஒரு நிலைமையில இருக்கும் போது நல்லாவே நான் பார்த்தேன். பிசாசு வந்து அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ண அந்த வீக்கான டைம்ல மனுஷர்கள் மூலமாக, மனுஷர்களுக்கு பின்பாக கிரியை செய்து என்ன வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண வந்ததை வந்து நான் ரொம்ப நல்லா உணர்ந்தேன். என்னை மறுபடியுமாக பாவ வழிக்கு எடுத்து செல்ல கர்த்தர் என்னை ரட்சிக்க முன்பதாக இருந்த வழிக்கு அவன் கொண்டு போக ட்ரை பண்ணதை வந்து நான் உணர்ந்து கொண்டேன். அதனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்றேன். எல்லா நேரத்துல சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ரே பண்ண கஷ்டமா இருக்கும். பைபிள் வாசிக்க கஷ்டமா இருக்கும். ரொம்ப ஹார்டான ஒரு ஒரு பாதையில நம்ம வந்து போகலாம். ஆனா நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். ஃபோர்ஸ் பண்ணி நம்மள ப்ரே பண்ண வைக்கணும். நம்ம ஆண்டவரோட கனெக்ட் ஆகியே இருக்கணும். நம்ம பாவத்துக்கு வந்து நம்ம விலகி இருக்கணும். ஏன்னா பிசாசு வந்து எப்ப நம்மள கீழே தள்ளணும்னு தான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதனால நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக வந்து நம்ம நடந்து கொள்ளணும். கொஞ்சம் பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்டாலே தேவ பயத்தை வந்து நம்ம இழந்துரும். தேவ பயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழக்க வந்து ஆரம்பிச்சிரும். அதனால எப்பயுமே நம்மள வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், மேலான காரியங்களுக்கு வந்து நம்ம வந்து எங்கேஜ் ஆயிட்டே இருக்கணும். தேவனோட உறவு வந்து எப்பயுமே சரியா வச்சுக்கணும். எப்பயுமே அந்த உறவு வந்து இன்னும் பில்ட் பண்ண வந்து நம்ம வந்து முயற்சி செய்யணும். சும்மா இருக்கிற நேரத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு ஃப்ரீ டைமா இருக்கட்டும் அதெல்லாம் வேஸ்டே பண்ணக்கூடாது. நம்ம டைம் வேஸ்ட் பண்றதெல்லாம் பிசாசுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு அதுதான் வேணும். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் அவனுடைய கோலா தான் இருக்கு. அதனால சும்மா இருக்க டைம், நம்ம ஃப்ரீயா இருக்க நேரத்திலயும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த டைமும் அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணத்தான் வருவான். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். தாவீது ராஜா அன்றைக்கு அவர் யுத்தம் பண்ண போகாம அவர் சும்மா இருந்தனால ஒரு எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணினாங்கன்னு. அதனால நம்மளும் நம்மளே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். சும்மா இருக்க நேரத்துல நான் யூடியூப் பக்கம் போயிட்டு ஒரு ஷார்ட் பார்த்தேன்னா
பார்த்துக்கிட்டே போயிட்டு 1 ஹவர் 2 ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவேன், ஐயோ இவ்வளவு நேரம் நான் அதுல வேஸ்ட் பண்ணிட்டேனே, இதுக்கு நம்ம பைபிள் சரி வாசிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்பயுமே அவன் டிஸ்ட்ராக்ட் பண்ணத்தான் வருவான். அதனால எப்பயுமே நம்ம மேலான காரியங்களை தான் நம்ம நோக்கி பார்க்கிறவங்களா இருக்கணும். நம்மளுடைய கண் வந்து மேலான காரியங்கள் மேல் பதித்து இருக்கணும். இந்த உலக காரியம் எல்லாம் வீண், அதெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இயேசுவின் மேல் மாத்திரம் நம்முடைய கண்கள் வந்து ஃபிக்ஸ்டா அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறதாக இருக்க வேண்டும். இது 4வது காரியம். 5வது காரியம், பரிசுத்தமா வாழ நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள். அதுல 5வது கடைசியான காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் செய்த சாக்ரிஃபைஸ், அவர் நமக்காக அவரை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்து அவரு நம்மளுடைய பாவங்களை ஏற்று சிலுவைக்கு சென்று நம்மள நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறாரு. அவரோட அன்பை வந்து நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு பாவக்கறி வரக்குள்ள ஏசப்பா எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கணும். அந்த நினைவுல எப்பயுமே நம்ம கொண்டிருக்கணும். நம்ம யாரு, ஏசப்பா நம்மளை எப்படி மாத்திருக்கிறாருன்னு நம்ம மறக்க கூடாது. நம்மள நீதிமான்களாக மாத்திருக்கிறாரு, அவரோட ரத்தத்தால நம்மள கழுவி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து மறந்துடவே கூடாது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமேன். ஆமேன். அவரு நம்மளுடைய பாவங்களை வந்து சிலுவையின் மேல சுமந்தாரு. நமக்கு வர வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட், நமக்கு கிடைக்க வேண்டிய பனிஷ்மெண்ட், நம்ம தான் ஆக்சுவலி பாவம் செய்யறோம், நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த பனிஷ்மெண்ட்டை தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவரு நமக்காக அவரு பாவியாகி அவரு சிலுவையை வந்து சுமந்தாரு. சோ அந்த அன்பை வந்து நம்ம வந்து எப்பயுமே நினைச்சு கொள்ளணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். ஏசு கிறிஸ்து சிந்தின அந்த வெளியேறப்பட்ட ரத்தம், அந்த ஒவ்வொரு துளி ரத்தத்திலையும் இயேசுவின் அன்பு கலந்திருக்கிறது. அந்த அன்புனாலதான் ஏசப்பா வந்து சிலுவையில வந்து அவ்வளவு பாடுபட்டாங்க. அந்த அன்பை நம்ம வந்து எப்பயுமே நினைச்சுக்கணும். அவரோட அன்பை வந்து எப்பயுமே உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த அன்பு வந்து நம்மள பாவம் செய்ய வந்து தடுக்கும். அந்த அன்பை நம்ம நினைக்கும் போது நமக்கு வந்து பாவத்தை வந்து வெறுக்கிற ஒரு இருதயம் வந்து நமக்கு வரும். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு நிறைய வழிகள் இருக்கு நம்மள பாவத்துக்குள்ள கொண்டு போகிறதுக்கு. ஆனா இந்த அன்பை வந்து எப்பயுமே நம்ம வந்து நினைச்சு கொள்ளணும். ஏசப்பா எனக்காக அவர் சிலுவையை சுமந்தார், அது என்னுடைய இடம், அந்த சிலுவை வந்து நான் சுமக்க வேண்டியது, நான் அவ்வளவு வேதனைப்பட வேண்டியது. ஆனா ஏசப்பா வந்து அவரு சிலுவையை சுமந்தார், அவரு ரத்தம் சிந்தினார், அவரு பாடுபட்டாரு, அவரு வேதனை வலிய வந்து அவர் எனக்காக அனுபவிச்சு, நான் அனுபவிக்க வேண்டியது எல்லாவற்றையுமே அவரு அனுபவிச்சாரு. என்ன நீதிமானாக மாத்திருக்கிறாரு. அவ்வளவு அன்பு அப்படின்னு நம்ம வந்து எப்பயுமே அதை மைண்ட்ல வந்து வச்சுக்கணும். நம்மள ஏசப்ப எப்படி பாக்குறாங்க, நம்மள நீதிமான்களா பாக்குறாங்க, நம்மள ஃப்ரீடம் ஆக்கியிருக்காங்க, நம்மள பாவத்துக்கு அடிமையா இல்ல, நம்மள வந்து ஃப்ரீடம்ல வாழ வந்து ஜீசஸ் வந்து நம்மள வந்து விடுதலை செஞ்சிருக்காரு. பாவத்துல இருந்து நம்மள விடுதலை செஞ்சிருக்காரு. நம்மள புதிய சிருஷ்டியா மாத்திருக்கிறாங்க. நம்ம மேல ஒரு அழைப்பு வச்சிருக்காங்க. பரிசுத்தமாய் வாழ வந்து நம்மள அழைத்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து எப்பயுமே நம்மள பார்த்துக்கணும். இயேசு செய்த காரியங்களையும் நம்ம நினைவு கூறணும். நம்மள வந்து ஏசு கிறிஸ்து எப்படி பாக்குறாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து எப்பயுமே நினைவுல கொள்ளணும். அவர் இருளில இருந்து நம்மள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் மன்னிக்கப்பட்டிருக்கேன், ஐ எம் forgiven அப்படி வந்து நம்ம எப்பயுமே நினைவுல கொள்ளணும். மறுபடியுமாக நான் அந்த பாவத்துக்கு போக கூடாது அப்படின்னு நம்ம உறுதியாக வந்து இருக்கணும். ஆமென். தவறு செய்யும் போது நம்ம ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா நம்ம உடனே தேவ சமூகத்துல போயிட்டு அதை சரிப்படுத்திடணும்.
எப்பயுமே நம்ம தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நம்மள ஆராய்ந்து, எனக்குள்ள என்ன காரியம் இருக்கு, என்ன பாவ காரியம் இருக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல இருந்து நம்மள சரி செய்து கொள்ள வேண்டும். ஆமென். அவரு நம்மேல் வைத்திருக்கிற அன்ப நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஏசப்பா எவ்வளவு அன்பு செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். சில வேளை நம்ம வேணும்னே பாவம் செஞ்சிடக்கூடாது. ஏசப்பா என்னை மன்னிச்சிருவாரு. அவர் தான் என் பாவத்துக்கு தானே அவர் ரத்தம் சிந்தினாரு, சிலுவையில அறையப்பட்டாரு அப்படின்னு நம்ம அந்த கிரேஸ் அவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையை கிராண்டடா நம்ம பயன்படுத்திடவே கூடாது. அதை நம்ம அன்பின் கண்களோட பார்க்கணும். அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு, எப்படி நான் பாவம் செய்வேன், ஆண்டவர் எனக்காக இப்படி செய்திருக்காரு, நான் எப்படி பாவமான வழியில நான் நடப்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு எப்பயுமே இருக்கணும். சோ எப்பயுமே ஒரு பாவ போராட்டம் வரும்போது இயேசு எனக்காய் செய்த காரியங்கள், நமக்காய் செய்த காரியத்தை நம்ம மைண்ட்ல எப்பயுமே வச்சுக்கணும். கர்த்தர் நம்ம எந்த நிலையில வைத்திருக்கிறார், நமக்கு அவர் வைத்திருக்கிற பொசிஷன், அதையும் நம்ம எப்பயுமே மறந்துடவே கூடாது. ஆமென். சோ இந்த காரியங்கள் 3 நாட்கள் பார்த்த காரியம் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேவன் நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு தேவன் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறார், அவர் ஒரு பரிசுத்த தேவனாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அவரை போல நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருங்கள்னு சொன்னாரு. நம்ம அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். யோசேப்பு ஐயாட வாழ்க்கையை பேஸ் பண்ணி 5 காரியங்கள், நம்ம பரிசுத்தமா இருக்க நம்ம எடுக்க வேண்டிய 5 மிக முக்கியமான முயற்சிகளை பார்த்தோம். 1வது தேவ பயம் நமக்கு எப்பயுமே இருக்கணும். தேவ பயம் இருக்கணும். 2வது காரியம் ஒரு டெம்ப்டேஷன் வரும்போது அதை யோசிக்கவே கூடாது, நம்ம ஓடிடணும். 3வது காரியம் நம்ம நோ சொல்றதுக்கு தயங்க கூடாது. பாவ காரியத்துக்கு நம்ம முடியாது நோ அப்படின்னு நம்ம உறுதியாக நிக்கணும். 4வது காரியம் என்னன்னா, நம்ம 4வது காரியம் நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய மைண்ட் மேலான காரியங்களை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். நம்மளோட ஹார்ட்டை மேலான காரியங்களுக்கு செட் பண்ணி வச்சிருக்கணும். மேலான காரியங்கள் மேல் நம்ம இருதயத்தை நாட்டணும். 5வது காரியம் ஏசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்தவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும். நம்மளுடைய பொசிஷன், ஏசப்பா நமக்கு வைத்திருக்கிற அந்த பொசிஷன், நம்மளை எப்படி பாக்குறாங்களோ அப்படி நம்மளையும் பார்க்க ஆரம்பிக்கணும். இயேசுவின் கண்கள்ல நம்மள எப்படி தெரிகிறோமோ அதே மாதிரி நான் என்ன சும்மா கண்ணாடியில பார்க்கும் போது எப்படி பாக்குறேனோ அப்படி நம்மள பார்க்க கூடாது. ஏசப்பா நீ எப்படி பாக்குறாங்களோ அப்படி நம்மள பார்க்க ஆரம்பிக்கணும். ஆமென். நீங்க கண்களை மூடி இருக்கிற இடத்துல நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. காதோஷ் அப்படின்னா ஹீப்ரூ ஒரு வேர்ட் தான். காதோஷ் அப்படின்னா பரிசுத்தர் அப்படின்னு அர்த்தம். ஏசாயா 6ஆம் அதிகாரம், ரெவலேஷன் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். பரலோகமே தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு தான் அவரை வர்ஷிப் பண்றாங்க. காதோஷ் 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 அப்படித்தான் வர்ஷிப் பண்றாங்க. அந்த நாமத்தை ஒரு 2 நிமிஷம் உயர்த்துவோமா? காதோஷ் தகப்பனே, நீங்க பரிசுத்தராக இருக்கிறீங்க அப்பா. நீங்க காதோஷ் அப்பா, நீங்க பரிசுத்தர், நீங்க பரிசுத்தராக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க பரிசுத்த தேவனாக எங்கள் மத்தியில நீங்க மேனிஃபெஸ்ட் ஆகுறதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. காதோஷ் 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 காதோஷ், we worship you. காதோஷ் 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 காதோஷ், we worship you. காதோஷ், நீர் பரிசுத்தரே. ரஷே காதோஷ் அப்பா, நீங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவனே. காதோஷ் 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 காதோஷ், we worship you. காதோஷ் 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 காதோஷ், we worship you. Hallelujah, hallelujah. காதோஷ், we worship you. கரங்களை உயர்த்தி hallelujah, hallelujah.
Kadosh, we worship you, Jesus. Hallelujah, hallelujah. Kadosh, we worship you. O Appa, Kadosh, we worship you, Lord. Kadosh, we worship you. Kadosh, we worship you. Kadosh, we worship you. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறீங்க என்று எங்களுக்கு கற்றுத்தந்தமைக்காக நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நீங்க பரிசுத்தர் அப்பா, நீங்க பரிசுத்தராக இருக்கிறீங்க அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி தகப்பனே அப்பா, நன்றி. ஹalleluya, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆவியானவரே, நீங்க கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றிற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சுவாமி, எங்களுக்கு நீங்க பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக ஆவியானவரே. எங்கள் பலவீன நேரங்களில் எங்களுக்கு பலன் கொடுத்து நீங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, பிசாசானோட வலையில் மாட்டிக்கொள்ளாதபடி ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இன்னும் நாங்க உங்க கூட நெருங்கணும் அப்பா. எங்களுக்கு அதுக்கு உதவி செய்யுங்க. இன்னும் உங்களோட நாங்க சஞ்சரிக்க வேண்டும் அப்பா. அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலான காரியங்களை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. தேவ பயத்தை கொண்டவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. நீங்க கற்றுக் கொடுத்த இந்த 5 காரியங்கள், அந்த பாவத்தை ஆண்டவரே நாங்க செய்யாத படிக்க ஆண்டவரே நாங்க பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்யறதுக்கு நீங்க 5 காரியங்களை நீங்க சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. அதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க அப்பா. பாவத்தை உதறி தள்ளுகிற ஆண்டவரே அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. நோ சொல்றதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு அந்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. அந்த நோல நாங்க உறுதியாக நிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர், ஹெல்ப் பண்ணுங்க அப்பா. எப்பயுமே எங்க கண்கள் அப்பா அது உண்மையே நோக்கி பார்க்கிறதாக இருக்கணும் அப்பா. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் அந்த அந்த டெம்பரரியான அந்த ஹாப்பினஸ் மேல எங்கள் கண்களை நாங்க வைக்க கூடாதாப்பா. ஆண்டவரே, இட்டர்னல் லைஃப் அப்பா, மேலான அந்த காரியம், உம்முடைய சமூகம், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் மேல் மாத்திரம் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்படியாக உங்களை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க அப்பா. சுவாமி ஆண்டவரே, நாங்க பரிசுத்தமான ஒரு ஜாதியாக எங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. ஒரு பரிசுத்தமான சந்ததியாக எங்களை நீங்க அழைத்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல பாவமான இந்த உலகத்துல அப்பா உமக்கென்று ஒரு பரிசுத்த சேனையாக எங்களை எழும்ப ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசுத்தமான பாதையில எங்களை நடத்துங்க அப்பா. எங்களை கற்றுத்தாருங்க அப்பா, கற்றுத்தாங்க அப்பா. எங்களுக்குள்ள இருக்க குறைகளை ஆவியானவர் தாமே நீங்க சுட்டி காட்டுவீராக அப்பா. தகப்பனே, எங்களுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களை நாங்க கரெக்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்பா. ஏசப்பா, உங்களையே எப்பயும் சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரோடும் நீங்க கூட இருப்பீராக அப்பா. இன்றைய நாளிலும் நீங்க வழி நடத்துங்க அப்பா. சுவாமி, எல்லாத்தையும் விலக்கி காத்து கொள்ளுங்க அப்பா. எங்களுடைய தாட்ஸ், எங்களோட நினைவு, சிந்தை, நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்பா. நாங்க பலவீனமான பாத்திரங்களா இருக்கலாம், ஆனா நீங்க பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. தேவனாக இருக்க எங்களை பத்தி நீங்க தெரிந்தும் அறிந்தும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க அப்பா. எங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்பா. ஆனா நீங்க எங்களுக்கு கூடவே இருக்கிறீங்க, பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீங்க அப்பா. உங்களுடைய வார்த்தையினால் எங்களை நடத்துங்க அப்பா. உங்களுடைய கருத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிகன மகிமை நான் உமக்கே செலுத்துகிறேன், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன், ஆமேன். இப்பொழுது இறுதி ஜெபத்துல நடத்துவாங்க. நம்ம எல்லாரும் வலது கருத்தை தலைக்கு மேலாக வைத்து பாதுகாப்பின் பாடலை பாடலாம். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தேவ இரத்தத்தில் மறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் எம்மை அணுகாது.
ஜெப ஆவியால் நிறைந்துள்ளேன், தேவ ஆவியால் நிறைந்துள்ளேன், தூய ஆவியால் நிறைந்துள்ளேன். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் எம்மை அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையினாலும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊழியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரை போடுகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.